கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுதப்பட்ட பிற்பாடு அவர் பிதாவின் வலது பார்சத்துல இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அவர் பரலோகத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? அவருடைய வேலைகள் என்னவா இருக்கிறது? அது நமக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறது? சபைக்கு எப்படி அது உற்சாகப்படுத்துறது என்று சில காரியங்களை வசனத்துல இருந்து பார்த்து நாம் தேவனுக்குள்ள பலப்பட போகிறோம். இந்த கைரோஸ் தியானத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். வாங்க நம்ம 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசித்து நாம் தேவ வசனத்துக்குள்ளாக போவோம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஹalleluya. இயேசு கிறிஸ்து இப்ப என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? He is an advocate. ஒரு அட்வொகேட் என்ன பண்ணுவாருங்க? அவர் ஜட்ஜுக்கும் மற்றும் காமன் மேன் இல்லைங்களா? நமக்கு மத்தியில என்ன பண்ணுவாங்க? வழக்காடுகிறதாகட்டும், நமக்காக பரிந்து பேசுறதாகட்டும், மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹalleluya. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இல்லைன்னா பாருங்க, யோபுல நம்ம வாசிக்கும் போது பிசாசு வந்து இயேசு கிட்ட, அதாவது தேவனுக்கிட்ட அவன் பல காரியங்களை யோபு குறித்து சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளையா இருக்கிற யோபை பார்த்து இருக்கிறியா? ஏன் அதாவது பக்தனா இருக்கிற இந்த யோபை நீ பார்த்து இருக்கிறியா? ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொல்லும் போது அதே போலதான் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்மளை குறித்து ஒரு செலஸ்டியல் கான்வர்சேஷன், நம்மளை குறித்து ஒரு பேச்சுவார்த்தை பரலோகத்தை உண்டாய் கொண்டிருக்கிறது இல்லைங்களா? யோபு பூலோகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு என்ன தெரியும்? ஆனா பிசாசு ஆண்டவர் அவனை குறித்து பேசி கொண்டிருக்கிறாங்க. பிசாசு இன்னைக்கு இருக்கிறோம் அவன் த அக்யூசர் ஆஃப் த பிரதரன் இல்லைங்களா? சகோதரர்களை குற்றச்சாட்டுதலுக்குள்ளாக கொண்டு வந்து தேவனுக்கு முன்பதாக நம்ம பாவங்களை குறைபாடுகளை ஒரு லிஸ்ட் போல வைக்கிறவன் இல்லைங்களா? ஆனா அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது இயேசு கிறிஸ்து நடுவில் வந்து ஒரு மத்தியஸ்தனாக, கர்த்தாவே பிதாவே இதெல்லாம் இருந்தாலும் என்னுடைய ரத்தத்தால் இவங்க கலவப்பட்டவங்க, என்கிட்ட இவங்க பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டவங்க, ஐ எம் அட்டோனிங் தேர் சின்ஸ் என்று மத்தியஸ்தரா நமக்காக பேச இன்னைக்கு கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்து அவர் உன்னதங்களை உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லைங்களா? நம்மளை குறித்து பேச்சுவார்த்தை அங்க நடந்துச்சுன்னா நமக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேச நமக்காக அவர் இருக்கிறார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 16வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஜீசஸ் இஸ் பில்டிங் ஹிஸ் சர்ச். ஹalleluya. இயேசு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாருங்க? அன்னைக்கு என்னைக்கோ ஒரு நாள் கட்டி விட்டுட்டு போலங்க, அவர் கட்டிக்கொண்டே இருக்கிறார். அதன் முடிவு வரும்போத சபையை மனவாட்டியாக அவர் கொண்டு போயிடுவார். ஹalleluya. கொண்டு போகிற நேரம் மட்டும் இயேசு என்ன பண்றாருங்க? தன் சபையை இயேசு கட்டி கொண்டிருக்கிறார். வாட் இஸ் ஜீசஸ் டூயிங் டுடே? வாட் இஸ் த பிரசன்ட் ஒர்க் ஆஃப் த மெசாயான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இயேசு சபையை கட்டி கொண்டிருக்கிறார். ஹalleluya. நீங்களும் நானும் தான் அந்த சபைங்க. நீங்களும் நாங்க தான் அந்த தேவன் தங்கும் கூடாரமாக, ஆலயமாக இருக்கிறோம். அந்த ஆலயம் எப்படி இருக்கணும், அதுல தேவன் தங்கணும்னா அதுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும், சகலவற்றும் அறிந்த சர்வ ஞானியா இருக்கிற தேவன் அந்த சபையை கட்டி கொண்டிருக்கிறார். அவர் வருமலும் அந்த சபையை அவர் கற்றவராக இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிற வேலையா இருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹalleluya. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு. கர்த்தர் நம்மளோடுங்க. ஹalleluya. இம்மானுவேல் யாருங்க? நம்மளோடு இருக்கிறார். அந்த மனப்பான்மை நம்ம என்னைக்கும் மறந்துடக்கூடாது. we should never lose that thought. கர்த்தர் சபையை தொடங்கினவர், சபையை கட்டி கொண்டிருக்கிறவர் எங்க இருக்கிறாரு? இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? அவர் நம்மளோடு இருக்கிறார். சபையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தால சபையை நிரப்பி கொண்டிருக்கிறார். தேவனுடைய சத்தம் இங்கே கேட்கப்படுதுன்னா கிறிஸ்து இயேசுவின் செயலாக ஆதி சபையில நம்ம பார்க்கும் போது அதிசயங்களை கர்த்தர் கரம், இயேசு கிறிஸ்துடைய கரம் செய்தது என்று பலமுறை நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து நம்மளோட இருக்கிறவரா இருக்கிறார். ஆமாங்க, சரீரபூர்வமாக அவர் பரலோகத்துல இருந்தாலும் அவருடைய in his humanity is in heaven, in his deity he is omniscient. அவர் யாரா இருக்கிறாருங்க? சர்வ வியாபியா இருக்கிறார். எல்லா இடங்களையும் இருக்கிறவரா இருக்கிறார். நம் மத்தியில நம்மளோட உலகத்தின் முடிவு மட்டும் நான் உங்களோட இருக்கிறேன்னு சொன்னவர்.
இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? நம்மளோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாலாவதாக நம்ம பார்க்கிறோம், அவர் யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த அந்த ஒளி, அவருக்குள்ள இருந்த ஒளி மனுஷனுக்கு ஜீவனா இருந்தது என்று பார்க்கிறோம் இல்லைங்களா? யோவான் 10:10 வாசிக்கிறோம், abundant life, நிறைவான ஜீவன் அவருக்குள்ள இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 17:25 சொல்றாரு இல்லைங்களா? யோவான் 14:6 சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்கிறோம். 1 யோவான் 5:12 பிதாவாகிய தேவன் சொல்லுகிறாருங்க, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்குவேன் என்று. இயேசு இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? சபைக்கு நித்திய வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறார். வாசிங்க என்னோட கொலோசியர் 3:4. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறாருன்னு பாருங்களேன். நம்மளுடைய ஜீவனாகிய, உங்க ஜீவன் சொல்ல, நம்மளுடைய ஜீவனாய் இருக்கிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்து இயேசு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாருங்க? இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் தன் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலியமாக நித்திய வாழ்வை, abundant life இல்லைங்களா? அவருக்குள்ள இருந்தது ஒளி. அந்த ஒளி என்னவா இருந்துச்சு? மனுஷர்களுக்கு ஜீவனா இருந்தது. அந்த நித்திய வாழ்வை இன்னைக்கு மட்டும் மக்களுக்கு யார் கொடுத்து கொண்டிருக்கிறதுங்க? இயேசு தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நித்திய வாழ்வு என்னவா மாறுது? இயேசுவின் ஜீவனாவே மாறுது. அதுக்கு தான் சொல்றாரு, அவர் வெளிப்படும் போது நம்மளுடைய ஜீவனாய் இருக்கிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. So the life of Christ அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அது நித்திய வாழ்வா பெருகி கொண்டே இருக்கிறது. இயேசு என்ன பண்றாருங்க? இன்னைக்கு மட்டும் நித்திய வாழ்வை அளித்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. கிறிஸ்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு நாம எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன்னா, அந்த கான்டெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா எங்க எழுதுறாருங்க அந்த வசனங்களை? பாடுகள் மத்தியில இல்லைங்களா? போராட்டங்கள் மத்தியில, எந்த விதமான எல்லா விதமான தடைகள் மத்தியில இல்லைங்களா? எந்த ஊழியம் செய்யணும்னாலும் ரோம சாம்ராஜ்யத்தை பார்க்கும்போது சபைக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக அவங்களை பயங்கரமா அவங்க ட்ரீட் பண்ணி கொண்டு, பயங்கரமான உபத்திரங்கள் வெளியே கொண்டு போய் கொண்டு, பயங்கரமான பனிஷ்மெண்ட்டுகளை கொடுத்து கொண்டு இருக்கிற நேரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெயிலில் உட்கார்ந்து எழுதுகிறாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கிறிஸ்துவால பலன் உண்டு. ஏன்னா இப்ப கிறிஸ்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அத்தனை பாடின் மத்தியில, அத்தனை பயங்கரங்கள் மத்தியில, அவ்வளவு ஒரு போராட்டங்கள் மத்தியில, தீய போல அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிற நேரத்துல கிறிஸ்துவின் பலன். ஹல்லேலூயா. கிறிஸ்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். This is what Jesus is doing even right now. ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம வாசிக்கிறோம் யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? ஜெபங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? அவர் நாமத்துல நாம் எதை கேட்டாலும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்முடைய நாமத்துல நாங்க எதை கேட்டாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக நீங்க செய்கிறீங்கப்பா. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கடவுள் அவர் நமக்காக எதுவும் செய்ய தேவையில்லைங்க. நம்ம தான் அவருக்கு செய்யணும், நம்ம தான் அவருக்கு சேவை செய்யணும். ஆனா அவர் என்ன பண்றாரு? நான் இப்போ மட்டும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? என் நாமத்தினால நீங்க கேட்கிற காரியங்களை I do it. நான் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்காக வழக்காடி கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்காக மத்தியஸ்தனா நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் அற்புத அடையாளங்களை உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறேன். நான் நீங்கள் கேட்கும் போது செவி சாய்த்து உங்க ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். மத்தியஸ்தனாக பிதாவுக்கு நமக்கு நடுவில் ஒரு ஆசாரியனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நம்ம ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் சபையை கட்டி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளோட இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நித்திய வாழ்வை நமக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். அவர் நம்ம பலனற்ற நேரத்துல, பலவீனத்துல நம்ம சிக்கி கொண்டிருக்கும் போத நம்மளை பலப்படுத்துறவரா இருக்கிறார்.
அவர் நம்ம ஜெபங்களை கேட்டு நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. நன்றி சொல்லுகிறோம் ஏசையா. நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்முடைய பலத்த கிரியைக்காக, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய பிரசன்னத்துக்காக நீர் எங்களோடு இருந்தப்பா. எங்களை வழிநடத்தி எங்களுக்கு தேவையான சத்துவத்தை கொடுத்த ஆண்டவரே. ஆண்டவரே எங்க ஜெபங்களை எங்களுக்கு நீர் பதில் கொடுத்தப்பா. எங்களுக்காக நீர் வழக்காடி எங்களுக்கு நீர் செய்கிற நன்மைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த மாதமெல்லாம் ஆண்டவரே உம்மை குறித்து நாங்க தியானிக்க உம்முடைய தியாகம், உம்முடைய பரிசுத்த ஆவி ஆண்டவரே ஊற்றப்படுகிறது. நீர் எங்களுக்காக செய்கிற காரியங்கள், சபையில நீர் செய்த விஷயங்கள், அப்பா உம்முடைய மரணத்தினால எங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள், உம்முடைய உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்கள், அப்பா உம்முடைய அசென்ஷன் பிளெஸிங்ஸ் இவெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம்ப்பா. உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. தொடர்ந்து உங்க நாமம் மகிமை பெறட்டும். உம்முடைய வார்த்தைக்குள்ளாக எங்களை நடத்துங்க. எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், எங்களுக்காக மத்தியஸ்தவரா இருக்கிறவர், எங்களுக்காக தினந்தோறும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவர் ஐயா. உம்மை போல நாங்களும் செயல்பட, உம்மை போல நாங்களும் ஜெபிக்க, உம்மை போல நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்துல இருக்கிற நாளெல்லாம் உம்மை போல நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.